வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தசாவதாரங்களில் கிருஷ்ண அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த அவதாரத்தில்தான் அவர் பக்தனுக்கு சாரதியானதோடு பகவத்கீதையும் உபதேசம் செய்தார். அப்படி பார்த்த சாரதியாக பெருமாள் அருளும் திருத்தலம்தான் திருவல்லிக்கேணி ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் திருக்கோவில். தேரோட்டிய திருக்கோலத்திலேயே கருவறையில் நின்ற கோலத்தில் மீசையுடன் கம்பீரமாக சேவை சாதிக்கிறார் பெருமாள். திருமாலின் பக்தரான சுமதிராஜன் தேரோட்டியாக இருந்த கண்ணனாக பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் பெருமாளை வேண்ட அவரும் இங்கு தேரோட்டியாக காட்சி தந்தார். அதே கோலத்தில் இங்கேயே கோவிலும் கொண்டார் என்கிறது தல வரலாறு. பாரத போரில் சாரதியாக இருந்த பெருமாள் ஆயுதம் எதையும் எடுப்பதில்லை என்று செய்த சபதத்திற்கு ஏற்ப இங்கே ஒரு கையில் சங்கு மட்டுமே ஏந்தி இருக்கிறார். உற்சவமூர்த்தி கதாயுதம் இல்லாமல் செங்கோலுடன் காட்சி தருகிறார். இங்குள்ள மூலவரை வியாச முனிவர் பிரதிஷ்டை செய்தார் என்கிறது தலபுராணம். அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்ததாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. எப்போதும் மீசையுடன் பெருமாள் காட்சி கொடுப்பதால் இவரை மீசை பெருமாள் என்று அழைப்பார்கள். வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது பகல் 10 6ஆம் நாளில் இருந்து 10ஆம் நாள் வரையிலும் 5 நாட்கள் மட்டும் இவரை மீசை இல்லாமல் தரிசிக்கலாம். இங்குள்ள ரங்கநாதர் தலைக்கு அருகில் வராகரும் காலருகில் நரசிம்மரும் இருக்கிறார்கள். ரங்கநாதர் இங்கு தாயாரை திருமணம் செய்து கொள்ள வந்தபோது நரசிம்மரும் வராகரும் உடன் வந்தனர் என்பதால் இப்படி உள்ளது. இந்த ரங்கநாதரை தாயார் ஸ்ரீமன்னாதா என்று அழைத்தார். எனவே இவருக்கு ஸ்ரீமன்னாதர் என்ற பெயரும் உண்டு. இங்கே உற்சவரின் திருநாமம் பார்த்தசாரதி. கருவறையில் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் என்கிற திருநாமத்தோடு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். வலப்புறத்தில் ருக்மணி பிராட்டியாரும் வரதமுத்திரையுடன் கையில் கலப்பை ஏந்திய அண்ணன் பலராமனும், இடப்புறத்தில் தம்பி சாத்தியகி, பேரன் அனிருத்தன் ஆகிய அனைவரோடும் இணைந்து கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் பெருமாள். எனவே இவரை குலம் காக்கும் பெருமாள் என்று போற்றுகிறார்கள். உற்சவரான பார்த்தசாரதி பெருமாளை சரணடைந்தால் நம் வாழ்க்கை தேரை நலமுடன் செலுத்தி அருள்பாலிப்பார் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் அருளும் பெருமாளின் 5 திருவடிவங்களையும் தரிசனம் செய்வது விசேஷம். நரசிம்மர், ராமர், வரதராஜர், ரங்கநாதர், கிருஷ்ணர் என எழுந்தருளியிருக்கும் பெருமாள் ஒவ்வொருவருக்கும் விசேஷ உற்சவங்கள் இங்கே நடத்தப்படுகின்றன. நின்ற திருக்கோலத்துக்கு வெங்கடகிருஷ்ணர், அமர்ந்த கோலத்துக்கு ஸ்ரீ நரசிம்மர், கிடந்த கோலத்துக்கு ஸ்ரீமன்னாதர் எனப்படும் ஸ்ரீ ரங்கநாதர் என 3 திருக்கோலத்தில் பெருமாள் இங்கே அருள் புரிகிறார். இந்த 3 திருக்கோலங்களும் வீரம், யோகம், போகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அருளும் திருவடிவம். எனவே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றால் திருவரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் ஆகிய 3 திவ்ய தேசங்களையும் தரிசித்த பலன் கிடைக்குமாம். குறிப்பாக நரசிம்ம பெருமானுக்கு தனி கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. மூலவர் சன்னதிக்கு வலப்புறத்தில் வேதவல்லி தாயாரின் சன்னதி உள்ளது. அதன் பின்புறத்தில் கிழக்கு நோக்கியபடி கஜேந்திரவரதரின் சன்னதி அமைந்துள்ளது. தன்னை சரணாகதி புகுந்த யானைக்கே அருளிய வரதராஜ பெருமாள் நம்மையும் கைவிடாது காத்தருள்வார் என்பது நிச்சயம். இந்த கோவிலின் தீர்த்தம் கைரவினி. இதில் இந்திர, சோம, மீன, அக்னி, விஷ்ணு தீர்த்தங்கள் அடங்கியுள்ளன. இக்குளத்தில் அல்லிப்பூக்கள் அதிகம் காணப்பட்டதால் ஊருக்கே அல்லிக்கேணி என்ற பெயரும் உண்டானது. திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டி பிருகு மகரிஷி இங்கு தவம் இருந்தார். அப்போது இங்கிருந்த புஷ்கரணியில் அல்லி மலரில் தாயார் வேதவல்லியாக தோன்றினார். திருமண பருவம் அடைந்த போது திருமால் ரங்கநாதராக இங்கு வந்து அவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருக்கல்யாண வைபவம் மாசி மாதம் வளர்பிறை துவாதசி என்று நடக்கிறது. வேதவல்லி தாயார் உற்சவத்தின் போதும் கோவிலை விட்டு வெளியேறுவதில்லை என்பது கூடுதல் விசேஷம். இங்குள்ள யோக நரசிம்மர் யோக பீடத்தில் தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார்.
காலையில் இவருக்கே முதல் பூஜை நடைபெறுகிறது. அத்திரி மகரிஷிக்கு காட்சி தந்த நரசிம்மர் இவர். நரசிம்மர் யோக நிலையில் இருப்பதால் மணி ஒலிக்கும் சப்தமும் கேட்கக்கூடாது என்பதால் சன்னதி கதவில் இருக்கும் மணிகள் கூட நாக்கு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் இவரிடம் வேண்டிக் கொண்டு உப்பு மிளகை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இதனால் தீராத வினைகளும் நோய்களும் நீங்குவதாக நம்பிக்கை. வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜரின் பெற்றோர் இந்த பார்த்தசாரதி பெருமாளை வேண்டியே குழந்தை வரம் பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது. இங்கு நடைபெறும் வைகுந்த ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு விழா விசேஷமானது. வைகுந்த ஏகாதசியின் போது ஒரு நாள் பெருமாளுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியைப் போல அலங்காரம் செய்யப்படுகிறது. அன்று மட்டும் விசேஷமான திருப்பதி லட்டும் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கீதை உரைத்த நாயகனே இங்கு மூலவராக இருப்பதால் இவரை தரிசித்தால் குழப்பங்கள் விலகி வாழ்வில் சகல விஷயங்களிலும் தெளிவும் துணிச்சலும் உண்டாகும். இங்குள்ள நரசிம்மரை வணங்கினால் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். விரும்பிய வேலை வாய்ப்பு உருவாகும். இங்குள்ள ரங்கநாதரை வணங்க கல்யாண வரம், குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் கிட்டுமாம். குடும்ப சமேதராக எழுந்தருளி குடும்பத்தின் மேன்மையை உணர்த்தும் இந்த பெருமாளை ஒருமுறை குடும்பமாக சென்று தரிசனம் செய்து வாருங்கள். பெருமாளின் அருளால் உங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.